நாம் கடந்த சில வீடியோக்களாக பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக வழங்கிய 13 நற்பண்புகள் அல்லது நற்குணங்கள் அல்லது நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டிய சில கோட்பாடுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் 12வதாக சேசிட்டி, பச்சாதிபத்தியம். பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, ரேர்லி யூஸ் வினரி பட் ஃபார் ஹெல்த் ஆர் ஆஃப்ஸ்ப்ரிங், never to dullness, weakness or the injury of your own or another's peace or reputation. அதாவது பாலியலில் ஒரு ஒழுங்கு தேவை, பாலியலில் ஒரு பியூரிட்டி உண்மை தேவை, அதில் ஒரு ஒழுங்குமுறை தேவை, மாரல் வேல்யூஸ் அதில் இருக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக உணர்வு இல்லை ஆன்மீக ஒழுங்கு அதில் இருக்கணும். ஒரு மதிப்பு மரியாதை அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேசிட்டி அப்படிங்கிறதுல பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லக்கூடியது. மெயினாக பார்த்தோம்னா பியூரிட்டி, ஒரு நியாயம் இருக்க வேண்டும், ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், ஒரு உண்மை இருக்க வேண்டும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். செல்ஃப் மாஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. செல்ஃப்னாவே நம்ம தான். நம்மகிட்ட என்ன இருக்கணும்? ஒரு ஒழுங்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு மரியாதை நம்மளை நோக்கி வரும். உணர்வுகளுக்கு, குறிப்பாக ஒரு பால் உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லை. அதை அடக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கணும். பியூரிட்டி ஆஃப் தாட் அண்ட் மைண்ட், நம்ம எண்ணங்களில் ஒரு சுத்தம் வேண்டும். இதுக்கு முந்தின வீடியோக்குள்ள கூட சொல்லியிருக்கேன், நம்முடைய எண்ணங்கள் எவ்வளோக்குள்ள நல்லதாக இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய செயல்கள் இருக்கும். ஸோ பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் அண்ட் மைண்ட். தென் ரெஸ்பெக்ட் ஃபார் ரிலேஷன்ஷிப், உறவு முறைகளுக்கு ஒரு மரியாதை. ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும். தென் அலைன்மெண்ட் வித் ஹையர் பிரின்சிபல், மனித ஒழுங்கு, ஹியூமன் டிக்னிட்டி, ஒரு மரியாதை மதிப்புங்கிறது வேணும். ஒரு அன்பு காதல் இருக்கணும். இதில் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. கண்டென்ட் ஆஃப் கிளாரிட்டி, நான் தனி மனிதனாக இருக்கேன்னா, ஐஎம் சிங்கிளா, அப்போ என்ன செய்யணும்? நான் உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் பியூராக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். 2 பேர் வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறது? உண்மையாக வாழ்தல். மற்றவங்களோட எல்லா இண்டிவிஜுவலோட நம்ம எப்படி இருக்க போகிறோம்? ரெஸ்பெக்ட் அதர்ஸ், அவங்களுக்குரிய மரியாதையோடு நம்ம பழகுவோம். அவங்களோட ஒரு உண்மையான ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறது தான். இப்படி இருக்கும் பொழுது உள்ளம் தூய்மையாகும், இன்னர் பீஸ் கிடைக்கும் நமக்கு. எப்போ உள்ளம் தூய்மையாக இருக்கோ அவ்வளோக்கு அதிகமாக நம்முடைய செயல்கள் வரும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எப்போ நம்ம உண்மையாக இருக்கோமோ ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். உறவு முறைகள் எல்லாரோடையும் ஒரு சமுதாயத்தில் நம்முடைய உறவுகள் மிக நல்லா இருக்கும். பர்சனல் க்ரோத், நம்ம மெயினாக நம்ம பார்க்க இந்த சப்ஜெக்ட் வீடியோக்கள்லாம் பார்க்குறது பர்சனல் க்ரோத், சுய முன்னேற்றம். இப்படி நம்ம ஒழுங்குமுறையாக பியூராக இருக்கும்போது நம்முடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். கடைசியாக பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட், ஆன்மீகம். நம்ம மனசை நம்ம தேடுறது, நம்ம எப்படி இருக்கோம்? சந்தோஷமாக இருக்கோம். எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்குமோ, நம்ம மனது சந்தோஷமாக இருக்குமோ,
அப்போ இந்த சமுதாயமே நமக்கு என்ன செய்யும், நல்ல வழி காமிக்கும். ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு தேவை. நம்ம சுத்தமாக இருக்கோங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் நமக்கு நாமே தேவை. இது மெடிடேஷன் மூலமாக நமக்கு வந்து என்ன செய்யும், கிடைக்கும். நிலா அப்படின்னு சொல்லி ஒரு முத்து குளிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு கடல் ஓரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். ரொம்ப பியூரிட்டி. முத்தில் வந்து பல வகை இருக்கும். முத்தில் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமாக வளர்ந்தக்கூடிய முத்து தான் அதுக்குரிய பியூரிட்டின்னு சொல்லக்கூடிய உண்மை கரெக்டான விதத்தில் இருக்கும். நல்லா ஒளிரும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி முத்துக்கு வெயிட் பண்ணி இதை மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடு வளரக்கூடிய ஒரு பெண். அவங்களுக்கு ஒரு தடவை அந்த தேசத்துடைய ராஜா வந்து என்ன செய்கிறாரு, சிறந்த முத்து யார் எடுத்துகிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு நல்ல பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே முத்து குளிக்கிறதுக்காக நிறைய போகிறாங்க, வர்றாங்க. முத்து குளிக்கிறது உரிய இதெல்லாம் பார்க்குறாங்க. கிடைக்கிற முத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஏன்னா வளராது இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூரான கற்கள் இருக்குது, பியூரிட்டி இல்லாத கற்களும் இருக்குது. கொண்டு போய் எல்லாம் ராஜாட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ராஜாவுக்கு அது வந்து என்ன செய்யலாம், பிடிக்கணும். நிலாவுக்கு இது பிடிக்கவும் இல்லை. என்னத்தையோ எடுத்துகிட்டு போகிறாங்க, செஞ்சால் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்காங்க. அவங்களும் உள்ளே போகிறாங்க, வர்றாங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பியூரான ஒரு முத்து வந்து கிடைக்கல. அப்படியே கடலில் அந்த இடத்துல உட்காந்து அப்படியே போட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசமாக ஒன்று கடலுக்குள்ளே வந்து தெரியுது. நிறைய இந்த கோரல் ஓரத்தில் கடல் மெலடிகள்னு சொல்லுவாங்க, மெச்சொடிகள் அப்படின்னு. இந்த மெத்தொடிகள் வந்து பார்த்திங்கன்னா சிலது எடுத்து சாப்பிட்ற ஆளும் இருக்குது. அதெல்லாம் சிலது இந்த முத்து விளைஞ்சு வரக்கூடியது இருக்குது. அப்போ இந்த கோரல்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க படுகையெல்லாம் போய் பார்க்குறாங்க. அந்த அருமையாக ஒரு சிப்பிக்குள்ளே நல்லா வளர்ந்து ஒரு பியூரான ஒரு முத்து கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டு போய் அரசர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அரசருக்கு பார்த்த உடனே மிகப்பெரிய சந்தோஷம். உண்மைனா இதான், உண்மையான முத்து இதான். எப்படி நிலா வந்து ஒரு பியூரான ஒரு கேலோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்த முத்துமே இதற்கு விலை மதிப்பு இல்லை. அப்போ தங்க ஆபரணங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறார். அப்போ பியூரிட்டி அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய மனது ஒழுக்கம் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகம். நன்றி.